ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அன்றைக்கி ஏஜ்டன் ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃபோட்டோவில் நின்றோம். அதுக்கப்புறம் யார் யார் வந்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் அம்மா அன்றைக்கி ஃபுல்லாக அழுது, இவங்க பாருங்கள் எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, ரொம்ப நல்லா பழகுவாங்க, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குட்டீஸ்லாம் கொரோனா டைமில் இருக்கும்போது நாங்கள் அங்கே தான் இருந்தோம், மதுரையில் தான். அப்போ இவங்கெல்லாம் என் குட்டி பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா காலேஜ் போயிட்டாங்களாம், பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க, அம்மாட்ட அவங்க பாட்டியும் பேசிகிட்டு இருந்தாங்க. இவ தான் குட்டி பிள்ளையாக இருந்தால் இப்போ காலேஜ் போயிட்டா. அவங்க அம்மா, அவங்க பாட்டி எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. நாங்கள் ஒன்றா இருக்கும்போதெல்லாம் அப்போ கொரோனா டைம்லாம் வெளியவும் போகக்கூடாதா, வீட்டில் உட்காந்து நல்லா கார்ட்ஸ் விளாண்டுட்டு தான் இருப்போம். இதை பாருங்கள், எங்கள் அண்ணி அவங்க பிள்ளைங்க எல்லாம் ஒன்றா நிற்கிறாங்க. குட்டி குட்டி 3வது குட்டி வந்து எப்போவுமே நைட்டெல்லாம் தூங்காது, முழிச்சு ரொம்ப ஆக்டிவாக விளாண்டுட்ருக்கோம். ஆனால் அன்றைக்கி கொடுமை பாருங்கள், ஃபங்க்ஷன் அன்றைக்கின்னு பார்த்து தூங்கிட்டான். நாங்கள் நிற்கும் போதெல்லாம் அவளை தேடணும். கடைசியில் பார்த்தா ஃபோட்டோவில் அவள் இல்லை எங்கள் கூட. ஏன்னா அப்போ பாப்பா தூங்கிடுச்சு. பாப்பா எங்கடான்னு தேடணும். அப்போ தான் சொன்னாங்க அவள் டயர்டாகி தூங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா இது ஃபங்க்ஷன் அப்போ தூங்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்களாம் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். கடைசி கொஞ்சம் நேரத்தில் பாப்பாவை எழுப்பி கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுருந்தாங்க. இதில் ஒரே கலாட்டா வேறு போட்டிருந்ததெல்லாம், அந்த செயின் எங்கே வாங்கினீங்க, தோடு எங்கே வாங்கினீங்க, கையில் இது மெஹந்தி போட்டிருந்தேன்ல அந்த மோதிரத்தோடு சேர்த்து செட்டு, அதெல்லாம் ஒரே கலாய்ப்பு. தங்கச்சி பிள்ளைங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுங்க. எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அது இதுன்னு ஓட்டுன்னு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எங்கள் ஒன்றா காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி ஓவராக ஓட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நானும் காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவன் என் தங்கச்சி பொண்ணு, அவ்வளோ ஒன்று எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அந்த கொரோனா பீரியடில் நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்கள்லாம் வந்துடுவாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கார்ட்ஸ் விளாடுவோம், ஓடி பிடிச்சி விளாடுவோம், கண்ணாமூச்சி விளாடுவோம். ரொம்ப ஜாலியாக போச்சு. இந்த பிள்ளைங்க இருந்தனால எங்களுக்கு நட்டினா போர் அடிக்கும். காலையிலேயே வந்துடுவாங்க, ஜாலியாக விளாடுவோம். இந்த எங்கள் அண்ணி பொண்ணை வந்து நிறையா ஸ்டில்லெல்லாம் எடுத்தாங்க. அவளுக்கு பாவம் சாயந்தரமே பார்த்தீங்கன்னா, என் தம்பி பாருங்கள் குட்டி பாப்பா வச்சு எடுத்துகிட்டு இருக்கான். அவளுக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் இருந்துச்சு பிள்ளை. அப்புறம் பார்த்தா குளிர் காய்ச்சல் வந்துடுச்சு. அதோடு சேர்ந்து ஃபங்க்ஷன் அன்றைக்கி குளிச்சுட்டு வந்து அவளுக்கு அப்படியே எனக்கு உட்கார முடியல, டயர்டாக இருக்குது, பயங்கர சளி பிடிச்சிருச்சு. அப்புறம் பார்த்தா குளிர் காய்ச்சலே வந்துடுச்சு. அதனால் அவளுக்கு அங்கே திருச்சியிலேருந்து வரும்போதே நிறைய ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருந்தோம், ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதெல்லாம் எடுக்கலை. நான் அதுக்கப்புறம் கீழே போயிட்டேன். இதுவே எடுக்கும்போது 11 மணி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் 11:30 எல்லாருமே கூப்பிட்டுட்டாங்க. எல்லோரும் சாப்பிட்டாச்சு, நீங்கள் தான் லாஸ்ட்டு சாப்பிட வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் 11:30 ஆனோடனே நாங்களாம் சாப்பிட போயிட்டோம். இவங்களையெல்லாம் உட்கார வச்சுட்டு போயிட்டேன். இவங்களாம் சாப்பிட்டுட்டு பாருங்கள் ட்ரெஸ்ஸே மாற்றி விட்டான். என் தங்கச்சியெல்லாம் குட்டீஸ்லாம் இருந்தவங்களாம். நானும் எங்கள் அம்மாவும் தான் லாஸ்ட்டு. எங்களுக்கு அப்புறம் லாஸ்ட்டு பாப்பாவும் அவங்க அம்மா, எங்கள் அண்ணி அவங்களாம் ரொம்ப லாஸ்ட்டு. நான் அவங்களாம் ஃபோட்டோ எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம், அதெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் கீழே வந்துட்டோம். அதனால் என்னால் அதை எடுக்க முடியல, அந்த வீடியோலாம் அதை எடுக்க முடியல. ஆனால் ஆல்பத்தில் இருக்குது, அந்த ட்ரெஸ்லாம் போட்டு எடுத்திருக்காங்க, வீடியோலேயும் இருக்குது. நான் கீழே வந்தப்போ எனக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் தீர்ந்து போச்சு. திரும்ப போய் தான் புரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. சிக்கன் கிரேவியெல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி, சிக்கன் கிரேவி காலியானா என்ன, கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க பாப்பாவுக்கு வேணும்னு சொல்லி அதில் கொஞ்சம் போட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு 11:30க்கு அப்பா வண்டி எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட் கூட என் பசங்களை கூப்பிட்டு போய், இதான் எங்கள் அண்ணன் பாருங்கள், அந்த ப்ளூ கலர் டிஷர்ட்டு, அதுதான் எங்கள் அண்ணன். எங்கள் பாப்பா குட்டீஸ்லாம் வச்சு எடுத்துருந்தது. இதெல்லாம் பார்த்தாலே வேதனையாக இருக்குது. நைட்டு 11:30க்கு எங்களுக்கு சிக்கன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒரு கடையில் போய் சிக்கன் 65 வாங்கிட்டு வந்தாங்க. வேண்டாம்னாலும் விடலை. ஏன்னா பாப்பா வந்து சிக்கன் சாப்பிட்ணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தாள். ஆக்சுவலாக நாங்கள் பெங்களூர் ஃபங்க்ஷன் போயிருந்தப்பயே பிரியாணி சிக்கன்லாம் சாப்பிட்டோம். அப்போ வந்து அவளுக்கு என்வி கொடுக்க வேணாம், ஏஜ்டு நான் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் கொடுக்கல. ஒரு சிலர் வந்து சொன்னாங்க, எதனால் என்ன கொடுக்கலாமே அப்படின்லாம் சொன்னாங்க. ஒரு சிலர் கொடுக்கூடான்ட்டாங்க. அதனால் அவளுக்கு கொடுக்கல. உனக்கு உன் ஃபங்க்ஷன் அன்றைக்கி வாங்கி கொடுத்துட்றோம், செஞ்சிடறோம். அவளுக்காகவே அன்றைக்கி நைட்டு நாங்கள் சிக்கன் கிரேவி எல்லாம் வச்சு புரோட்டா, அதுக்கப்புறம் ப்ரெட் அல்வா, தோசை, ஊத்தாப்பம், வேறு என்ன நிறைய வெரைட்டிஸ் போட்டாங்க. அது கூட நான் சாப்பிடல, எனக்கு தெரியல பாருங்கள், இத்தனை ரொம்ப நாள் ஆயிடுச்சு வேறு. இட்லி, உளுந்த வடை, அது பார்த்திங்க இடியாப்பம், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா மிஞ்சிடுச்சு. எதுவுமே என்ன மிஞ்சிடுச்சின்னு பார்த்திங்கன்னா இட்லி. எல்லாருமே நிறையா இதை சாப்பிட்டாங்க, புரோட்டா இது மாதிரி சாப்பிட்டாங்க. புரோட்டா சிக்கன் கிரேவி அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சான். சாப்பாடு சாப்பிட்டு சொன்னாங்க எல்லாருமே.
அப்புறம் எல்லா சாப்பாடுமே நல்லா இருந்துச்சு. புரோட்டாலாம் டக்கு டக்குன்னு காலி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிடும்போது திரும்ப போய் எங்கள் அப்பா யார் யாருக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போய் திரும்ப ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்து எல்லோரையும் சாப்பிட வச்சாங்க. சாப்பிட்டவங்களாம் பாருங்கள், எல்லோரும் வெளியே வந்து உட்காந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே ஃபேன் எல்லாமே இருக்குது, ஏசி எல்லாம். ஆனால் எல்லோரும் வெளியே உட்காந்து பேசுவோம், ஜாலியாக இருக்கும்னு சொல்லிட்டு வெளியே ஆளுக்கு ஒரு விசிறி மாதிரி பேப்பரு பத்திரிக்கையெல்லாம் கையில் இருக்க வச்சுட்டு வீசிட்டு கதை அடிச்சிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் வந்ததில் யாருமே டீ காஃபி குடிக்காமல் அப்படியே இருந்துருச்சு. கொஞ்சம் பேர் குடிச்சிட்டு கொஞ்சம் பேர் குடிக்கலை. அது முட்டை வீடுன்னு சொல்லிட்டு கூட நிறையா பேர் குடிக்காமல் வந்திருப்பாங்க. அதெல்லாம் மிச்சம் இருந்துச்சா, அதை திறந்து பார்த்து அதை எடுத்து குடிச்சு பார்த்தோம், சூடு இருக்குதா அப்படின்னு பார்த்தா சூடாக இருந்துச்சு. சரி வாங்க ஆளுக்கு ஒரு டம்ளர் குடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உட்காந்து எல்லாருமே கதை பேசிட்டு நைட்டு 3 மணி வரைக்கும் ஒரே கதை தான். அப்போ உட்காந்து எல்லாருமே காஃபி குடிச்சிட்டு திரும்ப புரோட்டா அப்பா பார்சல் வாங்கிட்டு வந்தார் பாருங்கள், அதெல்லாம் மிச்சம் ஆயிடுச்சு. அந்த 3 மணிக்கு திரும்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாம் 2வது ரவுண்டெலாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கூட அப்போ ஆளுக்கு ஒரு புரோட்டா சாப்பிட்டோம். அப்புறம் மறுநாளும் திரும்ப சிக்கன் குழம்பு, எலும்பு கறி எல்லாம் போட்டு குழம்பு, கொஞ்சம் சிக்கன் 65 இதெல்லாம் செஞ்சு எல்லாம் சாப்பிட்டோம். பாப்பாவுக்கெலாம் பிரியாணி வாங்கி கொடுத்தோம். ஏன்னா நாள் சிக்கன் சாப்பிட்றதுனால கொஞ்சமாக தான் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கி அளவாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சட்னி சாம்பார்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வச்சுக்கிட்டோம். காலையில் இட்லி இருந்துச்சு, அந்த இட்லி சட்னி சாம்பாரே காலையில் வச்சு சாப்பிட்டோம். சட்னியெல்லாம் கெட்டு போயிடுச்சு, சாம்பார் இட்லி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் மத்தியானம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு குட்டீஸ்லாம் ரகலை பண்ணுதுங்க, அங்கிட்டு ஓட இங்கிட்டு ஓட சண்டை போட ஒரே அழுக. அவங்கவுங்க அம்மா அவங்கவுங்க பிள்ளைகளை தூக்கி வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு சமாளிச்சுட்டு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லா சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி சிக்கன் 65 சிக்கன் எல்லாமே நான் காமிச்சேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இருப்பான். அவன் தான் ஹோட்டல் மாஸ்டர் தான், நல்லா செய்வான். அதனால் அவனை செய்ய சொல்லிட்டோம். நீ செய்டா, இன்றைக்கி உன் டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அவனை செய்ய சொல்லி, வேறு யாரும் இல்லை, நம்ம தான் ஒரு 10-20 பேர் தான் இருக்கோம், வீட்டாளுங்க தானே, ஒன்றும் இல்லை செய் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு. நல்லா செஞ்சிருந்தான். ஆனால் எனக்கு பெங்களூர் போயிட்டு வந்ததுலேருந்து எனக்கு தொண்டை சரியில்லை தான், பேசவே முடியல. பயங்கரமாக தொண்டை கட்டி தான் இருந்துச்சு. ஃபங்க்ஷன் அன்றைக்கி காலையில் வரைக்கும் என்னால் வாயை திறந்து சுத்தமாக பேச முடியல. அதுக்கப்புறம் தான் எங்கள் சித்தி சுண்ணாம்பும் ஜீனியும் கலந்து போடு சரியாயிருன்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. சாயந்தரம் பாதி குரல் டக்குன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுநாள் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக முடிச்சு அந்த 3 மணி வரைக்கும் பேசிட்டு தூங்கணும். மறுநாள் காலையில் பேச முடியல. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த பாருங்கள் போட்டிருக்கேன், சுண்ணாம்பு அதுக்கப்புறம் ஜீனி இதெல்லாம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு மாடியில் தான் ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பணியாரம்லாம் செய்வாங்க. அப்போ சரி பாப்பாவுக்கு பணியாரம் வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு கொடுத்துட்டு மீதியை நாங்கள் எல்லோரும் எடுத்து ஆளுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி ஆளுக்கு 2 வந்துச்சு. ஆளுக்கு 2 ஷேர் பண்ணி சாப்பிட்டு அடுத்து வெத்தலை பாக்கு போடுவோன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் என் தம்பி இவன் தான் சமைச்சான்னு சொன்னேன். அவன் வெத்தலை பாக்கு கொடுக்கும்போது ஒரே பாட்டு வேறு கொட்டான் பாக்கும் குழந்தை வெத்தலையும் ஒய்ஃபை கிண்டல் பண்ணி, சரி நில்டா யாருக்கு வெத்தலை போட்டு நல்லா நாக்கு சந்திருக்கும் அவங்க தான் ஒய்ஃபோ இல்லை ஹஸ்பண்டோ பாசமாக இருக்காங்கன்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணி எல்லாம் போட்டுட்டு ஓனாக்க காட்டு ஓன் கலரை ஓனாக்க காட்டுன்னு சொல்லி எல்லாருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேக் இருந்துச்சு. கேக் சாப்பிட்டுட்டு நைட்டில் பார்த்திங்கன்னா அந்த குட்டீஸ்லாம் விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க, உட்கார மாட்டுறாங்க, தலை கூட செய்வ வரலாங்க பாருங்கள். எங்கள் சித்தியெல்லாம் அவங்க பேத்தியை பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு அதுக்கப்புறமா தலையை செய்ய விட்டு சேட்டை செய்யாமல் இருங்கன்னு சொல்லி அவங்கள சமாளித்து இருக்க வைக்கிறதே பெரிய கஷ்டம். 2-3 குட்டீஸ் இருந்தாலே வீட்டில் சமாளிக்க முடியாது. இதில் பார்த்திங்கன்னா குட்டீஸே ஒரு ப்ளே ஸ்கூல் மாதிரி அப்படி இருந்துச்சு, சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது இப்போ எதுக்கு வந்து வீடியோ காட்டுறேன் அப்படின்னா, அந்த வான வீடியோலாம் போட்டோம். வீடியோலாம் போடும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் திரும்ப அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். முன்னாடியே அது வீடியோ வந்திருக்கும், ஃபஸ்ட்டு வீடியோலேயே ஃபஸ்ட்டோ செகண்ட் வீடியோலேயே இருந்திருக்கலாம். இருந்தாலும் எனக்கு இப்போ அந்த இதை சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் இப்போ எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து என்னோட பொண்ணுக்கு வந்து ஏஜ்டு ஆனப்போ என் அண்ணன் ரொம்ப ஆசைப்பட்டான், என் பொண்ணுக்கு கொட்டெல்லாம் வைக்கணும், அதுக்கப்புறம் வெடியெல்லாம் போடணும், சீரெல்லாம் அப்படியே தெருவில் இது மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் மாமனார் வீட்டு சைடில் அதெல்லாம் அலோவ் பண்ணலை. என் பொண்ணு அங்கே மதுரையில் தான் ஏஜ் அட்டன் ஆகிட்டா, திருச்சியிலேருந்து லீவுக்கு போயிருந்தோம், அப்போ ஏஜ் அட்டன் ஆகிட்டா. அதனால் எங்கள் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் அதெல்லாம் பிடிக்காது, வேணான்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி என் மாமனார் ஒத்துக்கலை, அவங்கள மாரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனும் மாமாவும் என் அண்ணனும் அப்பாவும் செய்யலை, அதெல்லாம் வைக்கலை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணாங்க. அப்போ நான் நினச்சேன் அண்ணன் தவறுனப்போ சரி அவன் பிள்ளைகளுக்கு இது மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே பாருங்கள் அழகாக அந்த வான வெடியெல்லாம் எல்லா வெடியும் ரோட்டில் சீர் கொண்டு வரும்போதுலேருந்து வரிசையாக வெடியாக தான் வச்சுட்டு வந்தோம். அந்த வெடி வைக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு.
அண்ணன் இல்லையே, அண்ணன் இருந்திருந்தால் இன்னும் பயங்கர பிரம்மாண்டம். இதெல்லாம் என்ன சாதாரணம், ரொம்ப சிம்பிள்னு கூட வச்சுக்கோங்களேன். அவன் இன்னும் நல்ல கிராண்டாக பிள்ளைக்கு செஞ்சுருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.